மகிழ்ந்து வருகின்றனர். அதே போன்று தற்போது கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் இந்த நிகழ்விற்காக லட்சக்கணக்கான மக்கள் மதுரையில் குவிந்திருக்கிறார்கள். இதற்காக செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் குறித்து நீங்கள் தகவல்களை அளித்தீர்கள். தொடர்ந்து பேசலாம், நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க. இன்றைக்கு கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் இந்த நிகழ்வினை நியூஸ் 18 தமிழ்நாடு நேரலையில் தொடர்ச்சியாக வழங்குகிறது. இந்நிலையில் சிறப்பு வர்ணனையை வழங்குவதற்காக நம்மிடையே அரங்கத்தில் பத்மஸ்ரீ கலைமாமணி டாக்டர் சீர்காழி கோ சிவச்சிதம்பரம் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். கள்ளழகரோட இந்த மதுரை பயணம் 5 நாட்கள் நடைபெறும். இந்த மதுரை பயணத்தோட நோக்கம் என்ன? கள்ளழகர் விழா என்பது எளியவர்கள் அனைவரும் எந்தவித பேதமுமின்றி, ஜாதி மத இன பேதங்கள் இன்றி தமிழ்நாட்டில் தமிழர்கள் அனைவரும் தமிழர்களாக சேர்ந்து வணங்கக்கூடிய, பேதமின்றி வணங்கக்கூடிய ஒரு விழாவின் தத்துவமாக, அதன் மையப்பொருளாகத்தான் அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெறுகிறது. சிவ வைணவ, சைவ வைணவ சங்கமம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றுமையை, ஆன்மீக ஒற்றுமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு வைபவமாகவும் இந்த சித்திரை திருவிழா பெருவிழாவில் அழகர் ஆற்றில் இறங்குவது நிகழ்கிறது. வாமனராய் வாழ்ந்திருந்த திருமாலின் பாதம் பட்டு வடிந்த ஓர் நீர்த்துளியால் பூமரங்கள் செழித்தோங்கும் புதுநீர் சிலம்பருவி புகழ் பாடும் திருமாலிரும் சோலை அழகா போற்றி போற்றி என்று திருமாலிருஞ்சோலை அழகனான மூலவரான ஸ்ரீ பிரம்மசுவாமி, உற்சவமூர்த்தியான அழகிய ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் எனும் அழகராக, நம் உள்ளம் கவர் கள்வனாக, கள்ளழகனாக, கள்ளர் இனத்தவர் அனைவரும் சேர்ந்து போற்றி பாரம்பரியமாக அன்றைய காலம் தொட்டு, ஆலயம் தொடங்கிய காலம் தொட்டு, அதாவது பாண்டியர்கள், தொடர்ந்து விஜயநகர அரசுகள், பிறகு திருமலை நாயக்கர் என்று வரலாற்று ரீதியாக அந்த ஆலயத்தில் உள்ள சிற்ப வேலைப்பாடுகள் 120 ஆண்டுகள் பழமைமிக்க வரலாறு பொறிக்கப்பட்ட அந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுடைய பொறிக்கப்பட்ட விஷயங்கள். இது தவிர பாசுரங்கள், தமிழில் அற்புதமான பாசுரங்கள் ஒரு 400 ஆண்டுகளுக்கு முந்தையதாக சற்று ஒரு சிறிய மாற்றத்தோடு, மிகுந்த பொலிவோடு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சேரக்கூடிய ஒரு விழாவாக கள்ளழகர் விழா அமைந்திருக்கிறது. வைணவ விழாக்கள்ல அழகரோட இந்த மதுரை பயணம் அப்படின்றது எந்த அளவுக்கு தனித்துவமானது? பொதுவாக வைஷ்ணவார்த்தவமான உள்ள கோயில்களில் திருவிழாக்கள் நடைபெறுவது இயல்பு. தனித்துவம் என்று நாம் கருத வேண்டுமென்றால் இந்த பெருமாள் கோவிலின் வழிபாடே தனி. திருமாலிருஞ்சோலை காவல் தெய்வமாக கருப்பண்ண சுவாமி, 18ஆம் படியை உடைய கருப்பண்ண சுவாமி காவல் தெய்வமாக அந்த திருமால் கோவிலுக்கே காவலாக இருக்கக்கூடிய வண்ணத்தை இங்கு காண முடியும். அதுபோக கணபதிக்கான வழிபாடு அழகர் மலை கோவிலில், திருமாலிருஞ்சோலை கோவிலில், அழகர் கோவிலில் உண்டு. பைரவர் கோவில் உண்டு. அதுவும் பழம்பெரும் மரபை சார்ந்த லிங்காயத்துக்கள் எனும் ஒருவருடைய சிலையும் வைத்திருக்கிறது. எனவே சைவ வைணவ மரபுகளை ஒருங்கிணைக்கும் எண்ணத்தோடு இந்த ஆலய மரபு போற்றப்பட்டு வருகிறது என்பதை நம்மால் உணர முடியும். திருமாலிருஞ்சோலை கள்ளழகர் என்று போற்றப்படுகிற ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் நிகரற்ற அழகு பொருந்தியவராக, அழகு நிறைந்தவராக மக்களை தேடி வருகிறார், பொதுமக்களை தேடி வருகிறார், பாமரர்களை தேடி வருகிறார், அன்புக்கு கட்டுப்படுகிறார். அன்பார்ந்த உள்ளங்கள் அனைத்திலும் நான் இருக்கிறேன் என்று சொன்ன கிருஷ்ண பரமாத்மாவின் தத்துவத்தை நமக்கு இந்த பூ உலகில்
நாம் எல்லாம் அதை நிச்சயமாக அதை கொடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா இன்றைய ஒரு நாள் அனைவருக்கும் சமமாக, அனைவருக்கும் ஒருமித்த ஒரு பலத்தோடு பெருமாள் அருளாசி புரிய வந்து கொண்டிருக்கின்றார். அருளாசி புரிகின்றார், கருணை மழை பொழிகின்றார். தேடிச் சென்று அவரவர்கள் குடில்களை தேடிச் சென்று, கிராமங்களை தேடிச் சென்று, பார்த்திங்கன்னா கள்ளந்திரியில் இருந்து அப்பன் திருப்பதியில் இருந்து ஒவ்வொரு இடமும் மண்டகப்படிகள், பல மண்டகப்படிகள் சாற்றி 18ஆம் படிக்குடைய கருப்பர் கோவிலுக்கு காவலாக, நகைகளுக்கு காவலாக இருந்தாலும் அங்கும் ஒரு உத்தரவு வாங்கிவிட்டு தன்னுடைய நகைகளை, ஆபரணங்களை, எப்படி ஒரு கஸ்டம்ஸ் செக்கிங்னு சொல்கிறாங்களே, அதை போல் அது கரெக்டாக வந்துச்சா, கரெக்டாக போச்சா என்பதற்கு காவல் தெய்வமாக அருள்மிகு 18ஆம் படிக்குடைய கருப்பர் சந்நிதியில் அத்துணை தோஷங்களையும் விலக்குகின்ற ஒரு வல்லமையை அந்த தெய்வங்களுக்கெல்லாம் அருளி நம் இல்லங்களுக்கு தேடி வந்து நமது உள்ளங்களெல்லாம் இன்று உலகளாவிய நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்கள் அனைவரும் பல லட்சக்கணக்கான மக்களோடு சேர்ந்து இன்று அனைவரும் கொடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த தரிசன பேற்றை நேரலையில் நாம் காண்பதற்கு உங்களோடு சேர்ந்து நானும் கொடுத்து வைத்திருக்கின்றேன். கள்ளழகருடைய அற்புதமான ஒரு தரிசனத்தை, ஆற்றில் இறங்கும் வைபவத்தை கண்ணார காண்பதற்கு வைஷ்ணவார்த்தத்தில் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல்கோடி நூறாயிரம், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல்கோடி நூறாயிரம், மல்லாண்டத்தின் தோள் மணிவண்ணா நின் சேவடி செவ்வி திருக்காப்பு. அந்த இறைவனுக்கே பல்லாண்டு போற்றி வாழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பை தமிழ்மொழி ஆழ்வார்களின் பாசுரங்கள் வாயிலாக நாராயணனுக்கு அந்த ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, கோவிந்தா கோவிந்தா என்கிற எளிய கோஷங்களோடு நம்முள் ஒருவராய் நம் பெருமாளை ஆலயத்திலிருந்து எழுந்தருளச் செய்தி அவர் தங்கப்பல்லக்கில் கள்ளர் வேடம் அணிந்து அவர் வந்த அழகும், அந்த கள்ளருக்கே உண்டான அலங்காரத்தோடு நல்ல கொண்டை, அந்த கொண்டையில் ஒரு திரிசூலம், சிங்கமுக திரிசூலத்தை, அந்த ஆயுதத்தை கொண்டையில் சாற்றி, பிறகு வளரி என்னும் ஒரு ஆயுதத்தை வலப்புறத்தில் வைத்து, இடப்புறத்தில் கத்தியை வைத்து, பெருமாளுடைய அலங்காரங்கள் சாதாரணமான மக்கள் அணிகின்ற கண்டாங்கி சேலை என்னும் வகை சேலையை அணிந்து கொண்டு பெருமாள் எழுந்தருளி தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு வந்து அங்கு அவருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து, அந்த ஆராதனைகளின் முடிவில் குதிரையில் அவர் கம்பீரமாக ஏறி இங்கு வைகை ஆற்றின் வடகரையில் தன் தங்கை மீனாட்சியின் தரிசனத்தை காண்பதற்காக, திருமணக் காட்சியை, திருமணக் கோலத்தை, திருமணத்தை நடத்தி வைப்பதற்காக சிவனாரின் மைத்துனர் என்ற முறையில் அவர் வடகரையில் வர, அதற்குள் திருமண நிகழ்வுகள், சிவனே சங்கர நாராயணராக உருவம் இருந்த காரணத்தால் நாராயணனின் அம்சத்தை வைத்து அந்த திருமண வைபவம் நிறைவு பெற, இங்கு அழகர் காணவில்லையே என்ற நோக்கத்தோடு இவர்கள்